இந்த வயசு நான் ஒன்றுமே பண்ணலை. ஐ எம் குவைட் வெரி வெரி சியர்ஃபுல் ஆக்டிவ் அண்ட் என்தூசியாஸ்டிக். காஞ்சிபுரம் பிரஜாதி பயங்கரம் சுவாமி அப்படின்ட்டு ரொம்ப கிருப்பை. அப்பா சித்தியா எல்லாரையும் விசாரிப்பார் அவர் என்கிட்ட. நான் எப்போ போனாலும் காஞ்சிபுரத்துக்கு போனாலும் ஒரே ஒரு சமயம் அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த தெங்கல உடையில சண்டையெல்லாம் இல்லாமல் தேவர் நிர்வாகம் பண்ணக்கூடாதா இந்த காஞ்சிபுரத்தைன்னு கேட்டேன். அது யானைக்கு கௌபீனம் கட்டுற கதைன்னு சொல்லிவிட்டார். இதான் அவர் சொன்ன பதில். இவ்வளோ பெரிய பெருமாள் எப்படி நமக்கு வருவார்? உனக்கு ஒரு பெருமாள் வரார் அப்படின்னு ரயில்வே வேபியில் வந்தது. மயிலாடுதுறை வண்டியில் ஈரோட்லேருந்து வருது. எனக்கு வேபியில் வந்துடுத்து. வேபியில் எடுத்துன்னு நான் கருத்தாலும் ஒரு ஆட்டோவை எடுத்துன்னு அடியே போனேன் மைசூர் ஸ்டேஷனுக்கு. சிரிச்சா அங்கே இருக்கிறவெல்லாம், ஏன் சுவாமி இட் இஸ் வேயிங் 340 kilos என்னவோ ஆட்டோ எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னா. எனக்கு என்னது நீ சுவாமி பெருமாள் எடுத்துருக்காருன்னா சின்ன பெருமாளாக இருப்பார், ஆட்டோவில் வேலை பண்ணிட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு. எங்கள் சித்தியா தளியை பண்ணாருன்னா தளியை பண்ணி பிரசாதங்கள்லாம் எடுத்து வச்சிருப்பார். கோலம் கலைஞ்சிருக்காது, குமுட்டியில் மேலே மொழிகின சாணி உலர்ந்து இருக்காது. அப்படியே இனிமேல் புதுசாக தளியை பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அவ்வளவு நீட்டாக அழகாக பண்ணுவார். அவருடைய எல்லா காரியங்களுமே அழகு. ஆமாம், ஏன்னா தேசிகன் தயாசதகத்தில் பல விதரான தக்ஷம் அப்படிங்கிறார். இந்த தக்ஷதா அவருக்கு உண்டுன்னு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன். வாட் எவர் ஹி டிட் இட் வாஸ் ஒன்லி பர்ஃபெக்ட். ஆமாம். வேறு இன்னொரு விஷயம், செங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷர்னு இப்போ இருந்தார். வடகுடி நாராயண தீக்ஷர்னு இருந்தார். அவெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்கிறதுல ரொம்ப கட்டிக்காரா. ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்லுவா. அதை கேட்குறதுக்கு என்ன எல்லோரும் போவாள். ரொம்ப பெரிய இந்த மாதிரி நம்ம போல் விசேஷார்த்தங்கள்லாம் வியாக்கியானங்கள்லாம் கிடையாது. தர்ம சாஸ்திர ரீதியான விஷயங்கள்லாம் சொல்லுவாள். ராமாயணத்தில் எப்படி இருக்குது, தர்மசாஸ்திர விஷயங்கள்லாம் ராமாயணத்தில் எப்படி இருக்குது. 7 தர்ம சனாதனா லட்சம் இடத்துல சொல்கிறான் சக்கரவர்த்தி ரமன். 7 தர்ம சனாதனா. கௌசல்ய அம்மாவின் இடத்துல வனவாசத்துக்காக நியமனம் பெற்றுக்கிச்சு. அப்போ சொல்கிறான், அம்மாவுக்கு சொல்கிறான், அம்மா நான் உன்னோட வரேன்டாங்கிறாளோன்னு. இல்லைம்மா, அப்பா அக்னிஹோத்திரம் பண்ணாருன்னா நீ கூட இருக்கணும்மா. என்னை விட்டு பிரிஞ்சவர் சிரமப்படுவர், நீ பக்கத்தில் இருக்க வேண்டாம்மா, நீ என்னோட வரைகிறிய அப்படி சொல்லலாமாம்மா. நீ அவரோட கூட இருக்கணும். 7 தர்ம சனாதனா. இந்த 100 இடத்துல வருது 7 தர்ம சனாதனம். தர்மா கூத்தம்னே ராமாயணத்துக்கு ஒரு வியாக்கியானம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் தர்மம் இருக்கோ அதுக்கெல்லாம் சாஸ்திரங்கள் வாக்கியங்கள்லாம் எடுத்து கோட் பண்ணி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் இருக்குது. அதனால் எல்லாம் இப்படி பல பேர் இடத்துல காலக்ஷேமம் கேட்குற பாக்கியமும் கிடைச்சிது. அதாவது இதெல்லாம் சின்ன வயசில் 7 நட்சத்திரம் இருக்கும் சொல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. திருவல்லிக்கணியில் 8 வருஷம் இருந்தேன். எல்லோரும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். 50 தாத்தா பரவ வச்சார். 61 50 தாத்தா பரவ வச்சோடனே இவள் எல்லாருக்கும் அம்மாவா கொஞ்சம் தனித்தனியாக இருந்தால் தேவையில்லையோன்னு பிராதாக்களுக்கு தோணித்து. ஒரே இடம் ஒரே தலிகை ஒரே இடமா இருந்ததுன்னு கொஞ்சம் அவாவாளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி சாப்பிட்னாலும் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருந்தால் தானே தேவையில்லை. இல்லை, எங்கள் சித்தியா கொஞ்சம் நவீனமாக இருப்பார். இன்னொரு சித்தியா சாப்பிடணும் வேற ஒன்றும் அந்நியதாவாக இல்லை. இருந்தாலும் தனியாக இருக்கணுங்கிற எண்ணம் வந்தது. பாட்டி சொன்னான், நான் இருக்கிற வரைக்கும் யாரும் என் தாத்தை விட்டு போகக்கூடாதுன்னு விட்டா. அதனால் யாரும் போகலை. 61 பாட்டி பரம் வச்சா. பாட்டி பரம் வச்ச உடனே அது வரைக்கும் வேலை ஒரே ஆற்றுல 3 தலிகை பண்ணிட்டு ஆற்ற விட்டு போகாமல் அப்படியே இருந்தா. எனக்கு 3 ஆற்றுலையும் ஏதாவது நல்லது பண்ணால்னா அதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவா. எனக்கு 3 தலிகையிலேருந்து எனக்கு கிடைக்கும். 2 சித்தி, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி 3 ஆற்றுலையும் சாப்பிட்டுருப்போம். இப்படியெல்லாம் இருந்தது. அப்போவும் சித்தியா எது பண்ணாலும் அவருக்கு நன்னா தளியை பண்ண தெரியும். எங்கள் அப்பாவுக்கும் தளியை ரொம்ப நன்னா பண்ண தெரியும். எனக்கு அடுப்பு ஊதக்கூட தெரியாது. இல்லை, அடுப்பு வச்சுன்னு பண்ணுற காலம் தானே. அதனால் ஆனால் சித்தி அங்கேயான வெளியூருக்கெல்லாம் போயிட்டாருன்னா சித்தி தனியாக இருக்கும்படியாக வந்துடுத்தோன்னா
ஆற்றுல இல்லைன்னா போட்டோன்னா நீ 3 நாளைக்கு வந்து ஆற்றை பார்த்துக்கோ, நான் வெளியூர் போகிறேன் உபன்யாசத்துக்கு அப்படின்னு சொல்லி 3 நாள் 4 நாள் கழித்து வருவார். நான் இந்த 3 நாள் எனக்கு தலையெல்லாம் பண்ண தெரியாது. அடுப்பை மூட்டி விடுவேன், பிரசாதம் பண்ணி விடுவேன், தயிர் அபிஷேகம் பண்ணுவேன். அதே நானும் சாப்பிட்டு சித்திக்கும் அதே போட்டு மோரஞ்சாம் போட்டு போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு. திரும்பி சாயங்காலம் வந்தேன்னா அதே மாதிரி ஏதானும் இன்னும் கொஞ்சம் பிரசாதம் பண்ணோன்னா பண்ணிவிட்டு மோரஞ்சாம் தான். என்கிட்ட வேறு எதுவும் கிடைக்காது, வேறு ஒன்றும் தெரியாது எனக்கு. எங்கள் சித்தியா தளியை பண்ணாருன்னா தளியை பண்ணி பிரசாதங்கள்லாம் எடுத்து வச்சிருப்பார். கோலம் கலைஞ்சிருக்காது, குமுட்டியில் மேலே மொழிகின சாணி ஒலந்து இருக்காது. அப்படியே இனிமேல் புதுசாக தளியை பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அவ்வளவு நீட்டாக அழகாக பண்ணுவார். அவருடைய எல்லா காரியங்களுமே அழகு. ஆமாம், ஏன்னா தேசிகன் தயாள் சதகத்தில் பல விதரான தக்ஷம் அப்படிங்கிறார். இந்த தக்ஷதா அவருக்கு உண்டுன்னு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன். வாட் எவர் ஹீ டிட் இட் வாஸ் ஒன்லி பர்ஃபெக்ட். மற்றவர்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ரொம்ப அழகாக இருக்கும் அவர் பண்ணுற காரியம் எல்லாமே. வேட்டி துவைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அழகாக துவைச்சி அதை கொசுவி மடித்து உலர்த்துறது பார்த்துட்டே இருக்கலாம். 14 வயசு எனக்கு. சித்தியா அடியே வேணால் வேட்டி துவைக்கலாமா நினைக்கிறேன். அடியே வேட்டி துவைச்சிக்க ஆரம்பிச்சுட்டேன். சரி ஒரு நாள் என் வேட்டியை தோய் அப்படின்னார். துவைச்சி உலர்த்தினேன். இனிமேல் நீயே உலர்த்து, நீயே துவை உலர்த்துன்றேன். அது அவரை பார்த்து அவர்கிட்டே தெரிஞ்சுட்டுது. எங்கள் தாத்தா வேஷ்டி நிச்சயம் தானே துவைச்சிப்பார். அந்த துவைக்கிறதுக்கு துவைக்க யார் மேலேயும் தெரிக்காது. அப்படியே அப்படி சுருக்கமாக விழும், ஃபோல்டாக விழும். கட்டையாட்டமாக அடிக்க மாட்டேன். துவைக்கிறது ஒரு பெரிய ஆர்ட். அதே மாதிரி காவேரியில் ஸ்ரீரங்கத்துக்கு வரைச்செல்லாம் கதர்கடை நாராயணங்கார்னு ஒன்று தெரியுமா? கதர்கடை நாராயணங்கார் மேலே உத்தர வீதியில் அப்படி கோபுரவாசத்தில் திரும்புகிற இடத்துல கார்னர் கொஞ்சம் பெரிய வீடு இருக்குது. கதர்கடை நாராயணங்கார் இந்த கோஷேன்னு வா எல்லோரும். அவள்லாம் கார்த்தால் 4 மணிக்கு காவேரிக்கு தீர்த்தமால் போடுவாள். கிடாம்பி ராமாஞ்சிகார், ரங்கு, இன்னொருத்தர் உண்டு சீனிவாசன் பிள்ளை, ராமசுவாமி, இவாள்லாம் அடி எனக்கு பழம். ஏன்னா சித்தியாவுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடாம்பியாராம். எப்போ வந்தாலும் அங்கே தான் தங்குவார். அங்கே தான் தளியை பண்ணி மாமியை பண்ண சொல்லி சாப்பிட்டு விடுவார். ராமாஞ்சிகார் ஒய்ஃப் தளியை பண்ணிட்டாள்னா போகும். அப்படி அடியங்கள்லாமும் எப்போ ஸ்ரீரங்கத்துக்கு தான் கிடாம்பியாராத்தில் தான் தங்குவோமே வழிய மாமி கையினால் சாப்பிட்டு தான் வழக்கம் அங்கே. அப்போது சித்தியா என்ன ஸ்ரீரங்கம் உற்சவத்துக்கெல்லாம் அழைச்சின்னு வந்துடுவார். இங்கே வான்னு கையை பிடித்த தரன்னு எடுத்துகிட்டு போவார். இங்கேனுங்க அங்கேருந்து இங்கே வருவார். வியாகிர கத்தியில் எழுதுவார். அது சேவிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அங்கே அழைச்சிட்டு இங்கே தான் யானை ஆட்டமாக நட, இங்கே கஜகத்தி சேவிக்கணும், இங்கே ரிஷப கத்தி அப்படின்னா என்னை அழைச்சிட்டு தரன்னு இழுச்சிட்டு போயிடுவார். இத்தனைக்கு மேலே சாத்தானி அவர்களால் ராமசுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போது ஸ்ரீதர் இருக்காரோன்னு, ஸ்ரீதரனுடைய அப்பா நவநீதம், சீனிவாசன் 4000 அதிகாரி, குடுமி வச்சுட்டு யஜ்னோபயுத்தம் ஒன்று தான் இல்லையா வழியா எம்பெருமானார் திருக்கச்செருமைகளை நினச்சிண்டாப்புல நல்ல அதிகாரி. 4000 அதிகாரி. பெருமாளுக்கு அந்த கொண்டாட்டங்கள்லாம் சொன்னார்னா ஆச்சரியமாக இருக்கும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பரிச்சயம். ராமசாமி, சீனிவாசன், நவநீதம் இவாள்லாம் சித்தியா பரிச்சயம் பண்ணி வச்சபடியால் நான் எப்போ வந்தாலும் என்னை அழைச்சிட்டு போய் சமயம் இல்லாத சமயமாக இருந்தாலும் அழைச்சிட்டு போய் என்னை சேவை பண்ணி வச்சு அனுப்பிச்சி விடுவாள். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸு சித்தியாவினால் அடியானுக்கு அங்கே. இப்போ எல்லோரும் புதுசாலாம் எல்லோரும் வந்திருக்கா. இப்போ நான் ஒன்றும் அது மாதிரிலாம் ஐ கான் கமாண்ட் எனிதிங். அதனால் இப்போது போனால் கிருஷ்ணன்ட்ட சொல்லுவேன், திருவிழாச்சாரி வாசனி கோவிந்தராஜனை கூப்பிட்டு என் தமிழ்நாடு வந்திருக்காரு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லுவார். அதனால் அழைச்சி போய் சேவை பண்ணி வச்சுட்டு வந்துடுவா. இப்போ இந்த ஸ்தானிக வாசு இருக்காரோண்ணா, அவர் வந்து அவருடைய தமையனார் எனக்கு கலீக் இன்சூரன்ஸில். அதனால் அவர் சமீப காலத்தில் எனக்கு தெரிஞ்சது இங்கே வந்து ஸ்தானிகமாக இருக்காருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவரை எப்போ வந்தாலும் நீ என்னை வந்து பாருங்க, நான் அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு விடுவார். அதனால் ஏதோ இதெல்லாம் வந்து சித்தியாவினால் கிடைச்சது. பெருமாள் எழுனார்னா உள்ளுக்குள்ளே அப்படி புறப்பாடாகி வேகமாக அள்ளு வரோன்னு 3 பக்கமும் தோல்கை நான் பிடிச்சிட்டே வீசிண்டே நான் போவேன். அந்த அளவுக்கு எனக்கு அங்கே சௌகரியம் சித்தியா பண்ணி வச்சாருன்னு.
எல்லார்கிட்டையும் கொடுக்க மாட்டாளே வச்சிரியா, அடி எல்லாம் திட்டமாக வச்சிருப்பாளே இடங்கள்லாம். சிவாதாங்கிகளே சில பேர் அடி எனக்கு தெரியும். அவள்லாம் வந்தவுடனே கிட்ட வா கிட்ட வாண்டா இங்கே வந்து இல்லைட்டாங்க. பரிமளம் சேகர ஒருத்தர் கீழே சித்து வைத்த பத்மநாபன், பரிமளாயிரம் பத்மநாபன் பெயர் அவருக்கு. டே வாடா பட்டண்டா இங்கே வா அப்படின்னு அழிச்சுட்டு போய் பெருமாளை சேவ் பண்ணி வச்சுடுவோம். கண்ணில் பட்டாலே போகிறோம், வாடா சமயம்தான் வா அப்படின்னு அழிச்சுட்டு போய் சேவ் பண்ணி வச்சுடுவோம். பக்ஷி கோபாலன்னு ஒருத்தர், கோபாலாச்சார், அவர் உள்ளுக்குள்ளே அந்தரங்க கைங்கரியத்தில் இருந்தார். பரிச்சார் சந்நிதி பரிச்சாருக்கும். அவர் எங்கள் தோப்பனாருக்கு ஒரு தம்பி ஆகணும், எனக்கு சித்தியா, கோபால் சித்தியா, பக்ஷி சித்தியான்னு சொல்லுவோம். அவர் சொன்னார், சமாசேனம் பண்ணி வாடா, உனக்கு நான் பெரிய பெருமாள் கைக்கறியம் கொடுக்குறேன்டா, என் முறையை நீ பண்ணு அப்படின்னு அழிச்சுன்னு போயிட்டார். 14 பேர் சமாசேனம் ஆச்சு. அந்த வருஷம் பூச்சாத்து உற்சவத்துக்கு போனேன். இங்கே இரு, கருத்தால் திருப்பள்ளி ஆன உடனே இங்கேயே இரு, எங்கேயும் போகாத. அவர் தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுவிட்டு என்னையும் உள்ளே அழிச்சுன்னு போய் பெரிய பெருமாளுக்கு 1 மாதம் நான் அங்கே சம்மர் வெக்கேஷனில் இருந்த வரைக்கும் நித்தியப்படி பெருமாளுக்கு திருவாராயந்தருக்கு பாத்திர சோதனம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய டியூட்டி. எங்கள் சித்தியாவினால் அது கிடச்சிது. அவர் ஒரே முறை வரும் அவருக்கு, அப்படியெல்லாம் இருந்தார். இதெல்லாம் இந்த சித்தியா அந்த சித்தியா எல்லாரும் அப்படியே நான் அனுகிரகித்த பிரகாரம் இது. அடின் அடின் சுவாமி. இப்போது அதுக்கப்புறம் இந்த பிராந்தத்துக்கு, அதாவது திருவல்லிக்கேணியில் இருந்ததா சொல்லிட்டு. ஆமாம், ஒரு 8 வருஷ காலம் இருந்தேன். அதாவது அந்த அந்த ஜாபு அந்த உத்தியோகம் போயிட்டு உத்தியோக பாட்டு நடந்துட்டு இருந்தது. 64 கல்யாணம். அந்த அந்த திருவல்லிக்கேணியில் இருந்துச்சாதான் 61 நான் பாட்டி பருவம் வச்சுட்டான்னு நாங்கள்லாம் தனி கொடுத்தனத்துக்கு வந்தோம் வெளியில். சித்தியா மாத்திரம்தான் அந்த திருமலையில் இருந்தார். சித்தியா சித்தி அப்புறம் அங்கே இருந்துச்சு. நாங்கள்லாம் என்னென்ன வந்தால் அப்படி தான் குழந்தை பிறந்தது. நாங்கள் 61 வந்துவிட்டோம். அவன் 63 தான் வலுக்குடி கிருஷ்ணனுடைய ஜனனம். அப்புறம் இங்கேருந்து எல்லோரும் போய் அவன் குழந்தைய பார்த்துட்டு அவன் வளர்றதெல்லாம் பார்த்துட்டு அவனோட விளையாடுறது, அவன் திருநெல்வேலி வந்தானா அது கழிச்சுன்னு வந்து விடுறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா 2 பேரும், அம்மா தான் கூட இருந்து போய் வலுக்குடி சித்திக்கு பிரசவத்தும் போதெல்லாம் கூட இருந்து எல்லாம் கைங்கரியங்கள்லாம் பண்ணி ஒத்தாசையாக இருக்கிறதால எங்கள் அம்மா தான். மன்னிக்கும் ரொம்ப பிடிக்கும், மன்னி அவளுக்கும் பிடிக்கும், அவளையும் மன்னிக்கு பிடிக்கும். அதனால் அது ரொம்ப சுகமாக நடந்தது. அதனால் 61லேருந்து 69 தனி கொடுத்தனம் வந்துவிட்டோம். அங்கே சொந்த ஆற்றுல இருந்தோம். இப்போ கொடுத்தனோம் 30 ரூபா வாடகை, 18 கொடுத்தாலும் ஒரு ஆற்றுல. தெற்கு குளத்தங்கிற தெருவில் பெரியாம்னு பேர் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் டெனன்ட்ஸு, 18 டெனன்ட்ஸு. இப்படி தெற்கு குளத்தங்கிற தெரு வழியாக அப்படி போய் அந்த பக்கம் வந்ததுன்னா 156A வெங்கட்ரங்கம் பிள்ளை தெரியுது இதனுடைய பின்பக்கம். உள்ளுக்குள்ளே 18 கொடுத்தணும். கணத்தடியும் கிட்டக்க சில பேருக்கு தெளிவு பண்ணுற உள்ள மாத்திரம், பாத்ரூம்ஸ் மாத்திரம் உள்ளே வந்துடுவா. பாக்கி படத்துக்காக கொள்ள பேச. இந்த 18 கொடுத்தன நடுவில் 8 வருஷம் இருந்தோம். அங்கே என்ன பாக்கியம்னா, கார்பங்காடு சுவாமி அங்கே இருந்த 8 வருஷத்தில் திங்கள் செவ்வாயில் கார்பங்காடு சுவாமி மகாபாரதம் சாதிச்சார். 8 வருஷத்தில் பாரதம் பூரா முடிச்சு விட்டார். திங்கள் செவ்வாயில் அதில் கீதா சஹஸ்ரநாம பாஷ்யத்தோடு அதெல்லாம் கீதா பாஷ்யம் சஹஸ்ரநாம பாஷ்யங்கள்லாம் அனுபவித்தோம். அப்பா அம்மா அடியேன் 3 பேரும் 63 வரைக்கும் நாங்கள் 3 பேர் தவறாமல் காலட்சேபத்துவோம். வானவால் மடத்தில் காலட்சேபம் நடந்தால் நாங்கள் அங்கே இல்லாமல் காலட்சேபம் நடக்காது. ரொம்ப அவ்வளவு ரெகுலர் அட்டெண்டன்ஸ். 64 இவ்வளோ சேர்ந்தா கல்யாணம் ஆகி 4 பேரும் தவறாமல் அங்கே போவோம். 4 பேரும் தவறாமல் பார்த்தால் சன்னதிக்கு போவோம். நித்தியப்படி சன்னதிக்கு 2 வேளையும் போகாமல் இருந்ததே கிடையாது. அப்படி ஒரு வேளை தப்பு தவிர போகப்போனாலும் அவர் ஆத்வாசியில் வந்துடுவார். குளத்தங்கரை தெருவை பிரதட்சணமாக தான் உள்ளே எழுவார். பார்சாரதி, தெள்ளிசிங்க பெருமான், வரதன், சக்கரவர்த்தி திருமகன், கஜேந்திரவர்தன் எல்லாரும் எழுதுக்காளே. ஒரே விதேசத்தில் 5 பேர் இல்லையா? தேவர் ஸ்ரீரங்கத்தில் மாத்திரம்தான் அத்தியாபகர் இல்லையா? வேறு எந்த விதேசத்துலேயும் போய் அந்த கோஷ்டியில் நிற்காது இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாதோன்னா. காஞ்சிபுரத்தில் உண்டா தேவர் சேர்த்துக்கிறது உண்டா கோஷ்டியில்? தேவபெருமாள் உற்சவத்தில் போன வரதராஜனாச்சேன்னு கேட்டேன். வரதராஜனானபடியால் வரதனுடைய உற்சவத்தில் சம்மந்தப்பட்டது உண்டான்னு கேட்குறேன். இல்லை அப்படின்னு அங்கே அன்வயிச்சது இல்லை சார். சொல்கிறேன். ஸ்ரீரங்க கோஷ்டி விட்டுவிட்டு எங்கேயும் சாது கோஷ்டிகள் கொல்லப்படுவாரேன்னார் பெரியாழ்வார். அதுதான் சாதுவான கோஷ்டி. இப்படியெல்லாம் எனக்கு நிறைய பகவத் அனுபவம்.
திவ்ய தேசத்தில் போய் பெருமாளை சேவிக்கிறதெல்லாம் எங்கள் சித்தியாவினால் கிடைச்ச அனுபவங்கள். அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக போக ஆரம்பிச்சுட்டேன் பல இடங்களுக்கு. 64லேருந்து ஆமாம் 69 வரைக்கும் திருவல்லிக்கேணியில் இருந்தோம், 8 வருஷம். திருவல்லிக்கேணிலேருந்து காலக்ஷேபம் கேட்போம். திங்கள் செவ்வாய் தான் கர்மகாட்ட சுவாமி. பாக்கி நாளில் எங்கள் சித்தியா காலக்ஷேபம் சாதிப்பார், ஸ்ரீபாஷியம் சாதிப்பார், ஸ்ரீவேத பூர்ணம் சாதிப்பார். அதுக்கெல்லாம் கூடவே எல்லா காலக்ஷேபத்தையும் அடியே அட்டென்ட் பண்ணுவேன். 16 வருஷம் உத்தமர் சுவாமிகிட்ட ஸ்ரீபாஷ்யம் 4.5 வருஷம், கீதா பாஷ்யம் 4.5 வருஷம், எல்லாம் சங்கர பாஷ்யம் மத்வ பாஷ்யம் எம்பெருமானார்து 3 பாஷ்யமும் தான் சொல்லுவார். புஸ்தகம் 3 புஸ்தகம் பிரித்து வச்சுட்டு மூலங்கள்லாம் வாசித்து அடியவங்களுக்கு உத்தமர் சுவாமி சாதிப்பார். அதே மாதிரி அனதீன நாள்லாம் வருதோன்னா அஷ்டமி பிரதம இதெல்லாம் இருக்கே, சதுர்தசி அமாவாசை பிரதமம், அந்த நாள்கள்லாம் வர சொல்லி சாமானிய சாஸ்திரங்கள் என்னென்னலாம் ஸ்ரீபாஷ்யத்தில் ஹேண்டில் பண்ணுறாரோ அது நமக்கு புரியணுமேனு அந்த விஷயங்கள்லாம் எடுத்து அது மாத்திரம் சாட்சிச்சாகும் உத்தமர் சுவாமி. இல்லைன்னா யார் சொல்லுவார், நாங்கள்லாம் நான் தனியாக சாஸ்திரம் வாசிக்கிறது போகலையே. இதெல்லாம் ஆச்சு. அந்த மாம்பழத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா 2-3 இடத்துக்கு அடியேன் கொடுத்தனங்கள்லாம் மாற வேண்டியிருந்தது. ஸ்கூல் குழந்தைகள் ஸ்கூலுக்கு சேர்ந்தாப்பில் 64னா 66ல் அடியானுடைய பெரிய குமாரன் பிறந்துவிட்டான். 69ல் சின்ன குமாரனும் பிறந்துவிட்டான். அப்புறமா கூடம்பாக்கத்துக்கு போனோம். அவனுக்கு ஸ்கூல் பார்க்கணும், இவனுக்கு ஸ்கூல் பார்க்கணுங்கிறதாப்பில் பல இடங்கள். சாலை கிராமத்தில் ஒரு 2.5 வருஷம் இருந்தோம், கோடம்பாக்கத்தில் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்தோம். அதெல்லாம் முன்னாடியே வார டயத்தில் கோடம்பாக்கத்தில் எந்த ஆற்றுல இருந்தோமோ அந்தாமே கிடச்சிது. எங்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் இருந்தான், அங்கேயே கிடச்சிது, அங்கே போய் இருந்தோம். இப்படி இருந்தபடியால் எனக்கு என்ன லாபம்ங்கிறது தெரியணும். எங்கே இருந்தாலும் சைக்கிள் எடுத்துகிட்டு காலக்ஷேபத்துக்கு வந்துடுவேன். ஆற்றுல இவளும் விடாமல் சித்தியா காலக்ஷேபம் கேட்பாள். அடியம் காலத்தால் பொருட்டு 10 மணி ஆஃபீஸ் போய்டுவோம், 9 மணிக்கு பொருட்டு போயிட்டேன்னா இப்போ 11 மணிக்கு கலவலா கண்ணச்செட்டி சேரிட்டிஸில் சித்தியா கோவிந்தப்பநாயகம் தெருவில் சொல்லுவார். ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ ஏறி டவுனில் போய் இறங்கி அங்கே போய் காலக்ஷேபம் கட்டு வந்துடுவோம். 11 to 1 கட்டு ஆற்றுக்கு வந்துடுவோம். விடாமல் காலக்ஷேபம். கோமட்டன் சுவாமி, கேவி தேவராஜன் சுவாமி, வெங்கடகிருஷ்ணன் சுவாமி, இன்னும் ஒரு 5-6-7 பேர், இந்த கொடை வஸ்திரக்கோட்டடி வரதாச்சார் குமாரர் காஞ்சிபுரம், இப்படி நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்தோம். சித்தியாக்கிட்ட அடியவங்களாம் காலக்ஷேபம் பண்ணோம், ஏதானும் சாதிக்கணும்னா. அதுக்கு என்னடா அப்படின்னார். ராத்திரி நான் காலக்ஷேபம் சொல்லிட்டு வந்துடுவேன், நீங்கள் வந்து எல்லாம் 8:30லேருந்து 10 உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் வா இடத்துக்கு போய் சேருங்கோன்னார். அப்போ கோமட்டன் சுவாமி, வெங்கடகிருஷ்ணன், அடியன், கேவி தேவராஜன், நாங்கள்லாம் சித்தியா திருமாளிகைக்கே போய் ஒரு 3-4 வருஷம் காலக்ஷேபம் அந்த மாதிரி கேட்டோம். தனித்தனியாக அமர்நாத் வீரான், திருப்பலாண்டு, அமர்நாத் வீரான், கண்ணியன் சித்தாம்பு, பெருமாள் திரும்ப, இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய பிரபந்தங்கள்லாம் வியாக்கியானத்தோடு கேட்குற பாக்கியம் கிடச்சிது. அப்புறம் பகவத் விஷயம் சாய்ச்சார் வானவார் மடத்தில் அப்போ பூர்த்தியாக கேட்டோம். ஸ்ரீவிதிரமோஷன் சாய்ச்சார் கேட்டோம், ஸ்ரீபாஷ்யம் சாய்ச்சார் கேட்டோம். என்னத்தை சொல்கிறது, திருப்பி இதையே பண்ணிட்டு இருந்திருக்காப்பில் ரொட்டீன். ஆஃபீஸ் நடுவில் வந்து கொஞ்ச நாள் 8 hours, அதை தவிர மேலேயும் மென்னையும் பின்னையும் உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள். இது நடுவில் என்னை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு நீ இந்த மாதிரி காலக்ஷேபம் சொல்லணும், வெறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, எனக்கு வயசு 34, 1972, 38 பிறந்தேன், 34. அப்போது என்னை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி காலக்ஷேபம் சொல்லணும் அப்படின்னார். என்ன சொல்லுது, தேவர் தான் ஆரம்பித்து வைக்கணும், ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லு அப்படின்னு மேற்கு மாம்பலத்திலேயே இருந்தபடியால் அங்கே ஒரு ஆற்றுல பரகாலன்னு பேர், வரதநாராயணன் பரகாலன்னு, அவளாம் சிறுபுலியூர் அண்ணன் திருவடி. சிறுபுலியூர் சுவாமிகிட்ட அடி எனக்கு ரொம்ப நெருங்கின பரிச்சயம் உண்டு. அவர் ஆராய்ச்சி பெருமாள்லாம் எனக்கு கொடுத்துருக்கார். நம்மாத்து பெருமாளில் என்ன பண்ணுமோ அதை கேட்டு அவர் இலை கொண்டு போயிட்டார். இப்படியெல்லாம் கோயில் அண்ணன் திருமாளிகையில் திருவெங்கடாச்சாரிய சுவாமி அவருடைய தோப்பனார், அவள்லாம் இருந்த நாள்லேருந்து எனக்கு அடி எனக்கு பரிச்சயம். அவளாமல் தண்டை சமைச்சிருக்கேன். வந்தால் அண்ணன் ஏன் இங்கே வரலாமே அப்படின்னு அங்கே போய் பிரசாதம் சீக்கிரிச்சுடுவேன். அரையர் சுவாமி நாதமுனி அரையர் என்ன அழைச்சின்னு போய் ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன உண்டோ அத்தனையும் கதையெல்லாம் சொல்லிவிடுவார். ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீரங்கம் போது அவர் காமிச்சு சொல்லுவார் எல்லாத்தையும். தூண் கதையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லுவார். நாதமுனியர் வாஸ் ஸோ க்ளோஸ் டு மீ. ஸ்ரீரங்க நாதமுனியார்னு ஒரு கூட்டம் கேள்வி உண்டா? இல்லை சார். ஸ்ரீரங்கத்திலேயே இருந்தவா வெள்ளம்.
அந்த நாதமுனியார் கூட்டத்தில் அடியேன் ஒரு பெண் வைத்து பேரன் குமாரில் இந்த கதர்கடை நாராயணங்கார் அடியனுடைய மாதாமகர் எஸ்ஆர் கிருஷ்ணாமிகார்னு அட்வொகேட் திருவள்ளூரில் இருந்தார் அவர். அப்புறமா மல்லிப்பூ கிராரத்தில் என்ஆர் சீனிவாசிங்கார்னு இருந்தார் அவர். இன்னொருத்தர் மூலையாத்து நாராயணன்னு பிரம்மச்சாரியாகவே இருந்தார் அவர். இன்னொருத்தர் பொன்மல நாராயணங்கார்னு கோல்டன் ராக்கில் இருந்தார் ரயில்வேயில். இவா எல்லோரும் ஸ்ரீரங்க நாதமுனியார். பெருமாள் ஒரு பெரிய தண்டை சேர்த்திருக்காரோன்னு பெரிய பெருமாள். அது அந்த பொன்மல் நாராயணங்கார் சமர்ப்பிச்சது தான் அந்த நாளில். எது சுவாமி? மூலவர் பெரிய பெருமாள் ஒரு தண்டை சேர்த்திருக்காரு கோல்டில். அந்த நாளில் அவர் சமர்ப்பித்தது. ஒன்றாவது எனக்கு ஒரு மாதாமகரோட பிரதேஷ் ஆஃப் மாதாமகர் அவள்லாம். இந்த ஸ்ரீரங்கநாதமுனியார் கூட்டத்திலேருந்து 6 தலைமுறைக்கு முன்னாடி அரையர் பெரிய அரையர் சடோபாச்சாரியர் இருந்தார். அவருடைய குமாரர் நாதமுனி. அப்புறம் ஃபர்தராக இஷ்யூஸ் கிடையாது. இது மாதிரி 6 தலைமுறைக்கு முன்னாடி அரையர் பெரிய அரையர் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்தது. அந்த சமயத்தில் ஸ்ரீரங்க நாதமுனியார் கூட்டத்தை நாதமுனியார் கூட்டமுன்னா அதுலேருந்து ஒரு பிள்ளைய ஸ்வீகாரம் பண்ணிட்டான்னு நாதமுனி அரையர் எனக்கு சொன்னார். அதனால்தான் இன்னி வரைக்கும் என் வரைக்கும் இந்த வம்சம் வளர்ந்துருக்கு. அதனால உன்னை நான் அழைச்சிட்டு போகிறேன்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் எல்லாம் சேவ் பண்ணி வைப்பார். இதெல்லாம் நடந்தது. சுவாமி இப்போது அங்கேருந்து தேவரீர் அந்த மெட்ராஸ் பிராந்தங்களில் இருந்தது தோராயமாக எவ்வளோ வருஷங்கள் இருக்கும் சார்? 25 வருஷமாக தான் இங்கே இருக்கேன். இங்கே 25 வருஷம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மெட்ராஸ்லேயே இருந்தேன். மாம்பலத்தில் ஒரு ஆற்றை வாங்கி 20 வருஷம் அந்த ஆற்றுல இருந்தேன். 2000 வரைக்கும். அது இப்போ அங்கேயே காலக்ஷேபங்கள் அப்பப்போ சாதிக்க ஆரம்பிச்சது. அடியே 34 சித்தியா ஒரு ஆற்றுல பாகவதம் சொல்ல சொன்னார். 7 நாளில் ஸ்ரீமத் பாகவதம் சங்கிரகமாக சொல்லுன்னு சொன்னார். என்னென்ன இடங்களை சொல்லு, என்னென்ன ஸ்லோகங்களை சொன்னீங்கன்னா போகிறோம், ரொம்ப டீட்டெயிலாக வேண்டான்னு சொன்னார். அதனால் அது பண்ணேன். இன்னொரு அங்கே சுப்ரபாத சபைன்னு ஒரு சபை. அந்த சபையில் சனி ஞாயிறு மாத்திரம் ஸ்ரீமத் பாகவதம் தேசமஸ்கந்தம் மாத்திரம் முனிபாப பிரகாஷிகா வீரராகவியம்னு வியாக்கியானம் இருக்குது. அதை வச்சுட்டு எழுத்தா 2 வருஷத்தில் அது பூர்த்தி பண்ணேன். சனி ஞாயிறு மாத்திரம் 2 இயர்ஸில் அது பண்ண முடிஞ்சது. நிறைய 30 தரம் ஸ்ரீமத் பாகவதம் 30 தரம் ஸ்ரீமத் ராமாயணங்கள்லாம் உபன்யாசமாக 10 நாள் சொல்லு 7 நாள் சொல்லுன்னு அது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். ரகசியத்தை சாரம் 3 தரம் காலக்ஷேபம் சொல்லியாச்சுங்க மைசூர் வந்தாவிட்டு. அடியே ரகசியத்தை சார காலக்ஷேபம் கேட்டதுக்கு முன்னாடி ஆயிடுத்து. ரகசியத்தை சாரம் மாத்திரமே 3 தரம் 4 தரம் கூட ஆயிடுத்து. திருவாய்மொழி 3 தரம் பகவத் விஷயம் காலக்ஷேபம் சொல்லியாச்சு. நிறைய திருப்பல்லாண்டுலேருந்து ஆரம்பித்து முதல்ல திருப்பல்லாண்டு மெட்ராஸில் சொல்லிவிட்டு அமர்நாதிபிரான் உடனே சொல்லிவிட்டு சித்தியா அந்த ஆற்றை வாங்கினாரோனோ சுதர்சனங்கிற திருமாளிகையை அங்கே வந்து தான் சாத்துமுறை பண்ணேன். திருப்பல்லாண்டுக்கும் அமர்நாதி வீரானுக்கும் அது மாதிரி பண்ணோம். ஸ்ரீரங்கத்தில் போய் தான் சாத்துமுறை முதல் திருப்பல்லாண்டு சொன்னேன். அமர்நாதி வீரான்னு சொன்னேன். ஸ்ரீரங்கத்தில் எல்லாரையும் தெரியும். எல்லா ஆச்சாரிய புருஷாலையும் பிரார்த்தித்தேன். ஒரு 50 திருநாமங்கள் எல்லோரும் அரையறையர் எல்லோரும் எழுதியிருந்தேன். எல்லோரும் வாவா திருமாளிகையிலேருந்தெல்லாம் மாலையெல்லாம் கொண்டு வந்திருந்தா. அடியான வேலுக்குடி சுவாமியினுடைய தமையனார் குமாரன்னு ஒரு ரெக்கக்னிஷன் எல்லாம் சுவாமியை சென்டர் ஒன் பண்ணி தான் அப்படி அடியான ரொம்ப பகுமானம் பண்ணினான். இப்போ அங்கேருந்து இங்கே வந்தது எப்போ சுவாமி? அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 2000 என்னுடைய பெரிய குமாரன் வந்து விசிட்டாத்வைத வேதாந்த சிரோமணி மதுராந்தகம் காலேஜில் சேர்ந்து பண்ணிவிட்டான். ஓரியன்டல் ஸ்கூல் மாம்பலத்தில் இருக்குது. அந்த மதுராந்தகம் காலேஜினுடைய இன்ஸ்டிடியூஷன். அதில் சேர்ந்து எஸ்எல்சி வரைக்கும் வாய்ச்சான். அப்புறமா மதுராந்தகத்தில் போய் ஜாயின் பண்ணிவிட்டான். அவனுக்கு திருநாராயணபுரத்தில் உத்தியோகம் கிடைச்சிது. லக்ஷ்மி தாத்தாச்சாரிய சுவாமியினுடைய அகாடமியில் அங்கே போய் 6 வருஷம் ஒர்க் பண்ணான். இதெல்லாம் 98 வரைக்கும் ஆச்சு. அவனுக்கு கல்யாணமும் ஆகிடுத்து. சின்னவனுக்கு கல்யாணம் ஆகல, பிரம்மச்சாரி. இவாள்லாரையும் அகாடமியில் 2 பேருமே ஜாயின் பண்ணிட்டா. சின்னவன் ஸ்ரீராமன் சிஏ பண்ணிவிட்டு சிஏ ஃபினிஷ் பண்ணலை. ஆனால் அதுக்குள்ளே வேறு ஏதோ விதமான வியாபாரங்களுக்கு வந்துவிட்டான். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்ச நாளைக்கு இருந்தான். அதுவும் வேண்டான்னு விட்டுவிட்டான். அப்புறம் இங்கிலீஷ் டீச் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணினான், டீச்சிங் லைனை.
நேராக மைசூருக்கு வந்தான், இதுக்கு வந்தான் திருநாராயணபுரத்துக்கு. அகாடமியில் அவனும் தமையனுமா சேர்ந்து ஒர்க் பண்ணான். 6 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளே அவள் வந்து எம்ஏ சான்ஸ்கிரிட் பண்ணி மைசூர் யூனிவர்சிட்டியில் பரீட்சை எழுதி அதை பாஸ் பண்ணான். அடியாருக்கு ஷட்டியத்தை பூர்த்தி 98 ஆச்சு. எக்ஸாமினேஷனோட கிளாஸ் ஆச்சுன்னு விட்டு எக்ஸாமினேஷன் விட்டு ஷட்டியத்தை பூர்த்தியை பண்ணிவிட்டான். அடுத்த வருஷம் எம்ஏ சான்ஸ்கிரிட்டும் முடித்தான். எல்லாம் மட்டும் அவள் 2 பேரையும் சுவாமிநாராயண் குருகுல் அகமதாபாத்லேருந்து பல பேர் வந்து திருநாராயணபுரத்துக்கு வந்தா. மேல்கோட்டையில் கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமின்னு எழுதிருந்தார். அவரும் வேலுக்குடி வரதாச்சார சுவாமியும் கிளாஸ்மேட்ஸு, நியாய சிரோமணிகள். அந்த நாளில் பரமக்கோட்டை ஆண்டவன், வியாக்கரண சிரோமணி, இவள் எல்லோரும் ஒன்றா ஒரே செம்பு. புருஷ கிருஷ்ணமாச்சார சுவாமி இவெல்லாம் ஒன்றா வேலுக்குடி திருப்பதியில் நியாய சிரோமணி பாஸ் பண்ண சமயம். அவர் வியாக்கரண சிரோமணி, இவெல்லாம் நியாய சிரோமணி. தேவருக்கு திருமலை அனந்தான் பிள்ளையில் 2 பேர் உண்டே, தெரியுமோ? கிருஷ்ணமாச்சாரிய கோபாலாச்சார் சொன்னார். ஆமாம், அவள் 2 பேரும் அங்கேயே நியாய சிரோமணி வாசிவாதம். 4000 அதிகாரி கிட்டன் கோபாலன்னு சொல்லுவாள். அவள் 2 பேரும் தண்டால் எடுத்துட்டு 400 பாசனம் சொல்லுவாள், 400 தண்டால் எடுப்பான்னு. இதெல்லாம் வேலுக்குடி சுவாமி சொல்லி தெரியும் எனக்கு. அப்படியெல்லாம் அவள் 2 பேரும் எனக்கு சித்தியாவோட யாராருக்கு சித்தியாவுக்கு பரிச்சயம் உண்டோ அத்தனை பேரையும் அடியனுக்கு தெரியும். அங்கெல்லாம் அழிச்சுன்னு போய்டுவார் அடியனை. அதே மாதிரி காஞ்சிபுரம் பிரத்யாதி பயங்கர சுவாமிகிட்டே அடியனுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. நான் அது மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. கற்பங்காட்டு சுவாமி, அனுகாச்சார சுவாமி மாதிரி திருநாமம் சொல்லத்துக்கு கூட நமக்கு யோகியதை கிடையாது. எல்லோரும் இவெல்லாம் வந்து ஒன்றா பழகினபடியாலேயும் சித்தியா உத்தேசி இவெல்லாம் வந்து நெருக்கமான பழக்கம். அதனால் கற்பங்காட்டு சுவாமி திருமாளிகையிலையும் அடியனுக்கு ரொம்ப சுவாதந்திரியம் உண்டு. ஒரு 5 மணிக்கு ஆஃபீஸ் விட்டவுடனே நேராக சைக்கிள் எடுத்துன்னு மயிலாப்பூர் போயிடுவேன். கர்மகாட்டு சுவாமி புஸ்தகம் பார்த்துட்டுருப்பார். என்ன பார்த்தோம்? நியாய சித்தாந்தம், நியாய பரிசுத்தி தான் பார்த்துட்டுருப்பார். சித்தியாவும் கர்மகாட்டு சுவாமி எப்போ பார்த்தாலும் சுவாமி தேசியனுடைய நியாயசாஸ்திரத்தை கையில் வச்சுன்னு பார்த்துட்டுருப்பான்னு. பாக்கி ஒன்றும் புஸ்தகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை பார்த்துட்டுருப்பான். சரி, தீர்த்தமானோம் காலக்ஷேபத்துக்கு போகணும்னு ஒரு கர்மகாட்டு சுவாமி வா பட்டனான்னு ஒரு குடத்தை எடுத்துன்னு போய் அப்படி கணத்தடியில் கீழே அள்ளி ஆகிடும். போரும்னு சொல்லாமல் நான் 20 குடம் சேர்த்தாலும் தீர்த்தம் ஆடிகிட்டே இருப்பார். காலக்ஷேபத்துக்கு நாய் எடுத்து தீர்த்தம் ஆடுறதால் அவ்வளோ ருசி உண்டு அவருக்கு. அதே மாதிரி சித்தியாவனுடைய மாமனார் சிடி கிருஷ்ணாமிக்கார் மேஜிஸ்ட்ரேட், அவர் 2 வேளையும் தீர்த்தம் ஆடுவார். சில நாளைக்கு போட்டேன்னா நீ ஜலம் அழைத்து கொண்டு வந்துவர். இவ்வளோ தீர்த்தம் பாடுறதுல ருச்சி உள்ளவா. அப்போது கர்மகாட்டு சுவாமி தீர்த்தம் ஆடினோடனே சரி காலக்ஷேபத்துக்கு போகலாம் அப்படின்னு விடுவார். கிளம்புறதுக்கு முன்னோட ஒரு மாத்திரை சாப்பிடுவார். சேரில் எழுதியிருப்பார். தேவிகளை கூப்பிட்டு மாத்திரையை கொண்டாடுவார். மாத்திரையை அப்படி வாயில் தேவிகள் தான் சேர்ப்பார். தமிழரில் தீர்த்தம் எடுத்துருந்து சுவாமி திருவாக்கில் அவர் தான் சேர்ப்பார். அது கூட தான் பண்ணிக்க மாட்டார். அப்படி அவருக்கு சுசுரூஷை பண்ண. இனிமேல் கர்மகாட்டு சுவாமி மாதிரி சுசுரூஷை யாருமே என்ஜாய் பண்ண முடியாது. அதில் ஒன்று மற்றவ பண்ணி நிறைய குழந்தைகள் 4 பொண்கள் 6 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் வேறு. எத்தனை குமாராள், எத்தனை எல்லோரும் லௌகிக்கத்திலேயே போயிட்டா. யாரும் இந்த வழிக்கு வரவே இல்லை. அது கர்மகாட்டு சுவாமி சாய்ச்சாகும். அடியேன்னு கல்யாணம் ஆச்சோ அப்போது அந்த குடுத்தனை இருந்த ஆற்றுல கர்மகாட்டு சுவாமி எழுந்தார். எதுக்குன்னா எனக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் விசாரிக்கணும், எங்கள் அப்பா அம்மா பார்க்குறதுக்கு வந்து இவெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், காலக்ஷேபங்கள்லாம் விடாமல் கேட்குறவா. அதனால் ஆற்றுக்கு வந்துட்டு இந்த குடுத்தனக்காரா இந்த ஆற்றுக்குள்ளே சுவாமி எழுந்ததே இல்லை. எல்லோரும் கொடுத்தோன்னே எல்லாம் ஏழைகள். அடியேனும் ஏழை தான். இப்போது எங்கள் அப்பாவும் ரொம்ப சிரமப்பட்டுருந்த காலம். அங்கேருந்து வந்தார். உட்காந்துக்கிறதுக்கு ஒரு சேர் கிடையாது எங்கள்கிட்ட. ஒரு ஸ்டூல், அதனுடைய கார்னர் உடைஞ்சிருக்கும். அந்த ஸ்டூல் தான் இருந்தது. தேமேனு அதில் எழுதியிருந்தார். எனக்கு கல்யாணம் ஆகி வந்து புதுசாக எங்கள் 2 பேரையும் வர சொல்லி சேவித்து அக்ஷத்தை எல்லாம் சேர்த்துட்டு ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணிவிட்டு நரசிம்மாச்சார்
தேவரை ஏற்கனவே சொன்னேன், பட்டணாவே எனக்கு கொடுத்துடா, நான் பாச்சு தேவரை கொடுக்குறேன்னு சொன்னேன். தேவர் பண்ணவே இல்லை. பட்டணா அவனுடைய வைதிக ஹிஸ்ட்ரி பாச்சுவுக்கு இல்லை, இப்படின்லாம் சொல்லுவார். அவ்வளவு கிருப்பைன்னு 4-5 வயசில் அடியேன் நம் வேதாந்த தேசிகன்னு எங்கள் சீதா தான் சொல்லிக் கொடுத்தார். நம் வேதாந்த தேசிகன்னு சொல்லிக் கொடுத்தார். சொன்னேன். கர்மகார சுவாமி ஒரு நாளைக்கு இதை கேட்டிருக்கார். நான் நம் வேதாந்த தேசிகன்னு சொல்லத்தை அவர் கேட்டு விட்டார். அதை இந்த கல்யாணம் விசாரிக்க வந்த அன்றைக்கி, பட்டனா நம் வேதாந்த தேசிகன்னு சொல்கிறது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு ரொம்ப அடிய இடத்துல புத்திரவத்து வாத்சல்யம் காட்டினார். அவருடைய பெரிய குமாரர் சாமி, அவர்கிட்ட அடியனுக்கு ரொம்ப பிரதிபத்தி உண்டு. அவர் ரொம்ப பிரியமாக விசாரிப்பாங்க. போனால் திருவாளியில் எல்லாருடையும் நான் சகஜமாக விளையாடிட்டு இருந்தேன். தூண்லாம் வச்சுட்டு சுற்றி விளையாடுறது உண்டோனோ, தாச்சிலாம் சொல்லி விளையாடுவாள். அதெல்லாம் அந்த திருமலையில் விளையாடி இருக்கேன் அடியேன் அவளோடெல்லாம். அதனால் இதெல்லாம் என்ன அனுபவத்தை எதோ சொல்கிறது எதோ விடுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த லைட்டு போனால் போகிறோம், எவ்வளோ தெரியறதோ தெரியட்டுமே. ஒரே நிமிஷம், அது சுத்தமாக தெரியாமல் போய்டும் சார். ஒரு நிமிஷம் அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தார். ஆட்டுமே ஆஸ் யூ ப்ளீஸ். சுவாமி, அப்போ இங்கே அதாவது தேவர் குமாரர்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தது. இந்த பிராந்தத்தில் வந்து அகமதாபாத் போனபடியால் அடியனும் 2.5 வருஷம் அகமதாபாத்தில் போய் இருந்தேன். அங்கே ஒரு வேதாந்த தேசிய சபைன்னு நடத்திட்டு இருந்தா. அங்கே நித்தியம் ஒரு 50 பேர் வந்தா. 2.5 வருஷமும் அங்கே காலக்ஷேபம் சொன்னேன் நித்தியம். அங்கே இருந்த காலம் போகிற ஒவ்வொரு நாளும் காலக்ஷேபம் நடந்தது. அதில் பல கிரந்தங்கள்லாம் முடித்தேன். அதெல்லாம் அருளிசைகள் விஷயமாகவே ஒன்று ஒன்றா எடுத்து எது சுலபமாக எல்லாருக்கும் புரியுமோ அது மாதிரி இருக்கிறத எடுத்து சொன்னேன். வியாக்கியானத்தோட, பெரியவாச்சாரமுள்ள வியாக்கியானத்தோடு. அதே மாதிரி பகவத் விஷயம் சொல்ல செய்யும். முதல்ல 12,000 படி, நஜீருடைய 9,000 படி, அழிமாலஜி 12,000 படி ஈடு, இப்படி ஒரு தரம் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறமா 5 வியாக்கியானத்தோடையும் ஒரு தரம் சொன்னேன். அதுக்கப்புறம் அது 5-10 ஆச்சு. அதுக்கப்புறம் புதுசாக எல்லோரும் வந்தான். அதனால் முதல்ல 5-10 அவளுக்கு ஒரு தரம் சம்மரைஸ் பண்ணி சொல்லிவிட்டு 5ஆம் பத்துலேருந்து ஆரம்பித்து 6ஆம் பத்துலேருந்து ஆரம்பித்து திருவாராயிரம் படி 12,000 படி ஈடு அப்படி சொல்லி பூர்த்தி பண்ணேன். அது மாதிரி ஒரு தரம் நடந்தது. அதனால் நிறைய கிரந்தங்கள் நிறைய தரம் சொல்லியாச்சு. இப்போ அநேகமாக சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் சொன்னேன், பஞ்சஸ்தவங்கள்லாம் சொன்னேன், கத்தியத்திரையும் பூர்த்தியாக சொன்னேன், சூத்திரத்தரம் சதுர்ஸ்லோக்கியெல்லாம் சொன்னேன். எல்லாம் பிராச்சீனமான வியாக்கியானங்கள் என்னென்ன உண்டோ 4-5 வியாக்கியானம் கிடைச்சா 4-5 சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி இதெல்லாம் பூர்த்தி ஆகிட்டுப்போம். இப்போ சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் எதிராஜ சப்தத்தி இப்போ தான் 2-3 நாளைக்கு முன்னாடி பூர்த்தியாச்சு. அதுதான் 28வது ஸ்தோத்திரம் அந்த பப்ளிகேஷனில். எல்லாம் அதுலேயும் ஒன்று 4-5 வியாக்கியானங்கள் இருந்தது. எதையும் விடாமல் சொல்லிவிட்டேன். பூர்வாச்சாரியாளுடைய ஸ்தோத்திரங்கள் பூரா ஆயிடுத்து. சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரமும் பூர்த்தி ஆகிடுது. அதனால தான் இப்போ உபதேசத்தமாலும் எடுத்திருக்கேன். 5-6 பாசுரம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சாயங்கால காலக்ஷேபம் இல்லை. என்னால் இதை இங்கே பார்க்குறவாளும் இதை தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போது அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன், பார்கவ நரசிம்மர் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன். பார்கவ நரசிம்மர் சன்னதியில் இருந்துட்டு பேசின்னு இருக்கோம். அந்த இடத்துல தான் இருக்கும் அடியோங்கள். அதனால தான் உங்கள் லைட்லாம் கூட குறைவாக இருந்து பார்க்கலாம். சாயங்கால நேரத்தில் அப்படி வருவதை நீங்கள் பார்க்கலாம். சுவாமி, இந்த சங்கீதத்தில் எனக்கும் சம்பந்தம் உண்டு. நாம சங்கீர்த்தன சம்பிரதாயத்தோடு ஒரு 20-25 வருஷங்கள் எல்லா பாகவதாளோடையும் நெருங்கி பழகி சங்கீர்த்தனத்துக்கு போயிடுவேன். இதுவும் விடாமல் நடந்திருக்கு. சங்கீதத்தில் ருச்சி உள்ளபடியால் அரியக்குடி பெரியவருடைய ராமாஞ்சங்காருடைய சிஷ்யர், சீனியர் மோஸ்ட் சிஷ்யர் பி ராஜமையர், அவருடைய நிழலில் ஒதுங்கி ஒரு 10 வருஷம் சொல்லிட்டேன். 15 வருஷம் அவரோட சவுத் இந்தியா பூரா போய் பாடிட்டு வந்துவிட்டேன். கர்நாடிக் மியூசிக் அதுலேயும் சம்பந்தத்தை கொடுத்தான் பகவான். புதுக்கோட்டை கோபால் பாகவதர், சஞ்சீவி பாகவதர்னு அவருடைய குமாரர், இவெல்லாம் நரசிம்ம ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுவா. பெரிய பாகவதர், தியாக பிரம்மத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியவா. எல்லாம் தெலுங்கா. அவள்லாம் வந்தாள்னா நாம சங்கீர்த்தனம் ரொம்ப நாள் நடக்கும். ஆடிய நாத்துலேயே அவள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆராதிக்கிறது உண்டு.
எங்கேயும் யாருமே கூப்பிடலைன்னா இங்கே வந்துருங்கோன்னு சொல்லிவிடுவேன், வாழ்கிட்ட பிரார்த்திச்சு விடுவேன். நம்ம அதுக்கு வருவா. ராத்திரி பூரா திவ்யநாமம் நடக்கும். கார்த்தால் ஒரு டோலோத்சவம் முடிச்சே 4:30 மணி ஆகிடும். போனால் போகிறதுன்னு ஒரு 1 ஹவர் தூங்கிவிட்டு திருப்பியும் கார்த்தால் எழுந்து அவர் ஆராதனங்கள் திருவாராதனங்களாக ஆரம்பிச்சு விடுவார். இவளோடு இல்லாமல் எனக்கு நெருங்கின பரிச்சயம் உண்டு. நாம சங்கீர்த்தனம் லேட்டஸ்ட்டாக ஹரிதாஸ் சுவாமிகள்னு எல்லாம் இருந்தார். ஹரிதாஸ் கிரி சுவாமிகள்னு அவளைய திருக்கோவிலும் ஞானானந்த சுவாமிகளுடைய சிஷ்யர். ரொம்ப வேர்ல்டு வைடு பெரிய நாம சங்கீர்த்தனா டிவோட்டி. அதனால் அவள் எல்லாரோடையும் எனக்கு பழக்கம் இருந்தது. எனக்கெல்லாம் பகவான் எல்லா இடத்துலையும் எனக்கு பரிச்சயம் பண்ணி வச்சான். அதனால் எதுனாலையும் நமக்கு உண்டான ஒரு சில சுத்திகள் குறவில்லாமல் என்னை நடத்தினான். எங்கேயானு வடவர கச்சேரிக்கெல்லாம் போனேன்னா கையில் சப்பாத்தியெல்லாம் பண்ணி எடுத்துன்னு போயிடுவேன். நான் அங்கே போய் நான் பாட்டுக்கு எங்கள் அறிஞர்களை பார்த்துட்டு இருப்பேன். இவரோட கச்சேரிக்கு வந்து பாடுவேன். அவ்வளோதான். அவள் ஆற்றுலையும் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். என்னடா ராகவா ஆற்றுல ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறியடா நீ என் சிஷ்யன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு வரும். ஆனால் அந்த மாதிரியே என்ன பெருமாள் எனக்கு ஒன்றும் அது ரொம்ப ஜாக்கிரதையாக என்னை ரட்சிச்சின்னு வந்துட்டார். அதனால் ரொம்ப கிருப்பை. அவருக்கு என்கிட்ட தன் தம்பியும் நினச்சிருந்தார், தன்னுடைய பிள்ளையும் நினச்சிருந்தார், தன்னுடைய சிஷ்யனாகவும் நினச்சிட்டு இருந்தார். ரொம்ப எனக்கு ரொம்ப அந்தரங்கமான பக்தியோடு அவரோட பழகினேன். அதெல்லாம் வந்து பெருமாள் பண்ணி வச்ச பெரிய காரியம். எங்கேயும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து திண்டாடவே இல்லை அடியேன். ஆமாம் சுவாமி, இந்த கோயில் சுவாமி, இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அடியேன். அப்போது இவெல்லாம் அகமதாபாத்லேருந்து வந்த உடனே நான் அவள் சொன்னான், நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தா தேவையில்லைன்னு. ஸ்ரீராமன் சொன்னான், ஐ வில் மேக் ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு விட்டான். இடம் பார்க்கணும். அப்போது இவா 2 பேரும் நீங்கள் என்ன பண்ணமோ பண்ணுங்கோ, நாங்கள்லாம் வந்துடுறோங்க, மைசூருக்கே வந்துடுறோம் அப்படின்னா. அப்போ இந்த இடம் தான் கிடச்சிது. இந்த விலவலா கிட்டக்க அண்ணன் ஒரு இடத்துல இருந்தோம். ஒரு ஆற்றை வாங்கினோம், அங்கேயே இருந்தோம். அப்புறமா இவாளெலாம் சொன்னால் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நாமே ஆரம்பிச்சுட்டா தேவையில்லைன்னு தோன்றுறது எங்களுக்குன்னா. சரி வாங்க அப்படின்னா. இவாளுடைய ஸ்ரீராமனுடைய தமையனும் தமையனுடைய ட்வின்ஸ் தான் இவா 2 பேரும். ஆமாம். அவனுக்கு ஸ்ரீராமனுக்கு ஒரு பொண்ணு இப்போ பிரசவிச்சிருக்கா, ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. இன்னொரு பிள்ளை அவன் லா பண்ணிகிட்டு இருக்கான் பெங்களூரில். அவன் முடித்தாச்சு. இப்போ அட்வொகேட்டோடு போய் எப்படி ஹவு டு ஹேண்டில் லா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போயின்ட்டுருக்கான். இவள் இல்லாமல் இனிமேல் என்ன பண்ணலாம் என்னங்கிறத பற்றி இனிமேல் தான் தெரியும். ஸ்ரீராமன் இஸ் ஆர்கனைசிங் திங்ஸ். இவாளுடைய தோப்பனார் சௌமிய நாராயணன் மணிவண்ணன்னு பேர். அவன் வந்து இங்கே வந்தா விட்டு ஒரு 2007 வரைக்கும் 2003 இந்த பாடசாலை ஆரம்பிச்சது. இங்கே இருக்கிற குருகுலம் 2003 இந்த நரசிம்மனை எழுதினார். அவர் எழுதி ஒரு மாதத்துக்குள்ளே மார்ச் 7th 9th அவர் எழுதினார். மார்ச் உடனே ஆரம்பித்தாச்சு இந்த குருகுலம். 4 குழந்தைகளோடு ஆரம்பிச்சது. இப்போ நிறைய 120 பேர் 130 பேர் இருக்கா. வேதாத்தியனம் பண்ணுறா பண்ணுங்க. 2-3 செட்டு எஜுர்வேதங்களாம் அத்தியனம் பண்ணிட்டு எல்லோரும் போயாச்சு. இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறதெல்லாம் அடியனுக்கு உண்டான ஐடியா இல்லை, அவளுடைய ஐடியா. கோவில் கட்டுறது கூட அவளுடைய ஐடியா. எனக்கு ஒன்றும் அந்த மாதிரியான எண்ணங்களே கிடையாது. மணிவண்ணனுக்கும் ஸ்ரீராமனுக்கும் ஏற்பட்ட ஐடியாஸாக அதனுடைய விகாசம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அவளுக்கு இப்படியெல்லாம் பண்ணோன்னு எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கான் என் பெருமான். அதனால் அவள் இப்படிலாம் பண்ணியிருக்கா. இந்த பெருமாளும் தானாக இல்லர் வித்அவுட் அவர் எனி எஃபர்ட்ஸ். ஒரு எஃபர்ட்டும் நாங்கள் பண்ணலை. இவ்வளோ பெரிய பெருமாள் மேல் உள்ளே போய் செவிச்சா தானே தெரியும். இவ்வளோ பெரிய பெருமாள் எப்படி நமக்கு வருவார். உனக்கு ஒரு பெருமாள் வரார் அப்படின்னு ரயில்வே வேபியில் வந்தது. மயிலாடுதுறை வண்டியில் ஈரோட்லேருந்து வருது. எனக்கு வேபியில் வந்துடுத்து. வேபியில் எடுத்தேன்னா கார்த்தாலும் ஒரு ஆட்டோவை எடுத்துட்டு அடியேன் போனேன் மைசூர் ஸ்டேஷனுக்கு. சிரிச்சா அங்கே இருக்கிறவள்லாம், ஏன் சுவாமி இட் இஸ் வேயிங் 340 kilos என்னவோ ஆட்டோ எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னா. எனக்கு என்னது நீ சுவாமி பெருமாள் எழுதுக்காருன்னா சின்ன பெருமாளாக இருப்பார், ஆட்டோவில் வேலை பண்ணிட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னேன். அப்புறம் அவள் 3 வீலர்லாம் கொண்டு வந்து வச்சு ஒரு 10 பேர் இந்த 350 கிலோவை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கொண்டு வந்து ஏற்றினேன். இங்கே ஆற்றுக்கு வந்த உடனே இங்கே யாரோ வேலை செஞ்ச கொத்தனார்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா, வீடு கட்டிருந்தா. அவளில் ஒரு 15 பேரை கூப்பிட்டோம். அவள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு லாரியிலேன்னு கொண்டு வந்து ஆற்றுக்குள்ளே வேலை பண்ணிவிட்டா. அங்கே இருந்து ஆற்றுல ஃப்ரண்ட் ரூமுக்கிட்ட வெளியிலே வேலை பண்ணிவிட்டா ஹாலில்.
உடனே கொத்தனாரை கூப்பிட்டு நடுவில் அந்த செவுத்தை உடைக்க சொல்லி அங்கே ஒரு ஜன்னல் பண்ணி பெருமாளை உள்ளே வேலை பண்ணி விட்டோம். யார் வந்தாலும் சேவிக்கலாம். நாம் உள்ளே போய் திருவாரான் பண்ணிட்டு கதவை சாத்தின்னு வந்துள்ளோம், ஜன்னல் வழியாக சேவிக்கலாம் பெருமாளை. அது மாதிரி ஏற்பாடு ஆகிடுச்சு. இந்த பெருமாள் எழுட்டார். பெருமாள் எழுந்தவுடனே லக்ஷ்மி தாத்தாச்சாரிய சுவாமி பரகால மட்டஞ்சியர் இந்த கொத்திமங்கலம் சுவாமின்னு சொன்னேனோன்னா அவரிடத்தில் சுவாமிநாராயண் குருகுலத்திலேருந்து பல பேர் வந்து சம்ஸ்கிருதமும் தெரிஞ்சுட்டு சாமானிய சாஸ்திரம் வாசிச்சுட்டு ஸ்ரீபாட்சியம் சுத்த பிரகாசிக்க கீதா பாஷியங்களாம் காலட்சேபம் பண்ணிவிட்டா அவள்லாம். கொத்திமங்கலம் சுவாமி ஒரு பெரிய கிரேட் ஸ்காலர், வேலுக்குடி ஹித்யாவோட வாசித்தவர். எல்லோரும் வரதன். அவர் கொத்திமங்கலம் வரதன், இவர் வேலுக்குடி வரதன், மெட்ராஸ் வரதன்னு கூப்பிடுவார் எல்லோரும். ஸ்ரீரங்கத்தில் அரையர் தேவை எப்படி நடக்கும்னு இவளுக்கெல்லாம் பண்ணி காட்டுவார் சித்தியா. எல்லாம் பந்தி பந்தி. என்ன மெமரி, என்ன மெமரி. இந்த டேப் ரெக்கார்டர்லாம் எங்கள் சித்தியா கிட்ட நிற்காது, ஒன்றுமில்லை. இது டேப் ரெக்கார்டர் இஸ் நத்திங் வென் கம்பேர்ட் டு வேலுக்குடி சுவாமி. என்ன மெமரி. எல்லாம் அப்படியே அரையர் சேவையில் என்னென்ன சொல்கிறா. கட்டியங்கள் இவெல்லாம் பாகவதாலாம் அங்கே பெருமாளுக்கு கொண்டாட்டங்கள்லாம் சொல்கிறாளே, முன்னிலும் பின்னழிய பெருமாள்வா 11 வாடும் பெருமாளுங்கிறாளே, இதெல்லாம் எப்படி சொல்லுவாளோ அப்படியே ஆக்ஷனோடு எல்லாம் பண்ணி காட்டுவார். அரையர் சேவையெல்லாம் பண்ணி காட்டுவார்னு கொத்திமங்கலம் சுவாமி பவுண்டரிபுரம் ஆண்டவன் இவெல்லாம் சொல்லுவாடின்ட்ட. இப்போ அவருடைய திருத்தோப்பனார் கோபால தேசியன் இருந்தாரோன்னு இவெல்லாம் ஒன்றா வாசிவா. மைசூரில் பரகால படத்தில் தீக்ஷாச்சார சுவாமிகிட்ட அவருக்கு பல காலக்ஷேபம். பவுண்டரிபுரம் ஆண்டவனுக்கு முன்னாடியும் அப்படி தான் திருநாமம். அதனால் இவாள்லாம் ஒன்றா வருவா. பவுண்டரிபுரம் ஆண்டவனும் ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தபோது பெரிய ஆண்டவனை சேவித்தேன். உங்கள் சித்தியா வரதன் இப்படியெல்லாம் பண்ணவன் அப்படியெல்லாம் பண்ணவன் அப்படின்னு எல்லாம் பண்ணி காமிச்சார், எனக்கு சொல்லி காமிச்சார். தே வேர் ஆல் ப்ரௌடு. சித்தியாவினுடைய அசோசியேஷனை எல்லோரும் விரும்பினா, அதை ரொம்ப கௌரவிச்சா. தே ஆல் ஆனர்ட் மை சித்தியாஸ் அசோசியேஷன். அப்படி ஒரு பெரிய பர்சனாலிட்டி இது. அதெல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த மெதுவாக இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தா 4 பேரோடு ஆரம்பித்தது. இப்போ வந்து ஒரு 100-120 பேர் இருக்கா. குழந்தைகள்லாம் வேதாத்தியனம் பண்ணுறவா நிறைய வந்திருக்கா. திருவள்ளரையில் நிறைய பேர் வந்திருக்கா. ஆமாம், அங்கேருந்து அவள்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கா. ஆழ்வார் திருநெல்லேருந்து வந்திருக்கா. திருவாழ்மைப்புள்ள திரும்பம் சேர்ந்தவாள்லாம் வந்திருக்கா. எல்லோரும் இருக்கா இங்கே. வடகலையார், தெங்கலையார், ஸ்மார்த்தாள், அத்வைத்தம் விசிட்டாத்வைத்தம் 3 இங்கே இருக்குது. எல்லாம் நடக்கிறது. ஆனால் ஒன்றே அடியனுக்கு குறை. திவ்யபுரம் வந்த சந்தோஷம் சொல்லணும்னா எல்லோரும் கன்னடக்காராளாக இருக்கார். நம்மளவாளாக தமிழ் மினிட்டு வேஷியால் உத்திரநிலைப்படியால் நடுவிலெல்லாம் சந்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியல. நான் வெங்கடகிருஷ்ணன் மாதிரி இருக்கிறவாள் பெரியவாள் எல்லாரையும் கூட கேட்குறேன், யாரும் 10 குழந்தைகள் எனக்கு அனுப்புங்க. நான் பர்சனலாக நான் சந்தோஷம் சொல்கிறேன். இல்லை சந்தோஷத்துக்கு வேறு யாரான்னு வேணும்னாலும் சொல்லுங்க, அவளை அப்பாயிண்ட் பண்ணி விட்றேன் அப்படின்லாம் சொல்கிறேன். இது என்ன நடக்கலை, என்ன தெரியல. பெருமாளுக்கு இன்னும் தோணலை. அடியாக இருந்த வரைக்கும் யாருக்கெல்லாமும் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ அடியனுக்கு சந்தோஷம் சொல்கிறது முடியல. காலக்ஷேபம் மாத்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன வழிய குழந்தைகளோடு தப்பு பண்ணால் அதை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு அவளோட பொறுமையாக இருந்து சொல்லணும்னா அது என்னால் இப்போ பண்ண முடியல. அதனால் நான் பண்ணலை. இதெல்லாம் இப்போ இந்த இன்ஸ்டியூஷனில் 2 செட்டு 12 பேர் வேதாத்தியனம் எஜுர்வேதாத்தியனம் பண்ணிட்டு போயிட்டா. 3வது செட்டு முடிச்சுட்டா. ரிக்வேதம் ஒரு 12 பேர் அத்தியனம் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ இருக்கிற ஐஷிங்கருடைய பூர்வாசிரமத்துக்கு குமாரர் கூட இங்கே ரிக்வேத அத்தியனம் பண்ணார். அவர் இப்போ எல்லாம் எல்லா இடத்துலையும் எம்பெருமானார் திருக்கோவில் எம்பெருமானார் ஜியர்கிட்டெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கார். அவர் மதுராந்தகத்தில் போய் வாசிக்கிறார். எம்பெருமானார் மடத்தில் போய் திருக்கோவில் வச்சுக்கிட்டு வாழலாம். தேவநாதன்ட்டு அவர் வாசிவாளோன்னு தேவநாச்சார் காணிம்பாக்கம். அதே மாதிரி ரங்கநாதனும் அங்கே போய் வாசிச்சது தானே. அதனால் எப்படி ஏதோ நடந்துட்டுருக்கு. சாமானிய சாஸ்திரத்தை ஒத்தும் வரமாட்டேங்கிறான். ஒரே ஒரு பிள்ளை அவர் இப்போ வியாக்கரண செய்கிறோம்னு இங்கே மைசூர் காலேஜில் வாசிக்கிறார், சம்ஸ்கிருத் காலேஜில். இங்கேருந்து வந்தவாள்லாம் ஒருத்தர் தான் சாஸ்திரத்துக்கு வந்திருக்கார். இதோ இவர் இருக்காரே, இவர் வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராக இருக்கார் வழிய இவர் ஆலங்காரிக்க வித்வான். இவர் இங்கே சர்டிஃபிகேட்டே எப்போ பாஸ் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட்டே இப்போ தான் வந்திருக்கு அவருக்கு. அவர் ஹீ கேன் டீச் சான்ஸ்கிரிட். அவரால் வேறு பொது காரியங்களில் தான் இருக்கார். வழிய டீச்சிங்க்கு வரல. முதல்ல டீச்சிங்கில் இருந்தார். அப்புறம் இன்னும் டீச்சிங்கை காட்டிலும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துவிட்டார். இப்படிலாம் இருக்குது. வேறு என்ன எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. இஃப் யூ கேன் புட் எனி கொஸ்டின் ஐ கேன் ஆன்சர் இஃப் இட் இஸ் ஒர்த். சுவாமி தேவர் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம்.
அது கிட்டத்தட்ட ஒரு தேவரீருக்கு திருநக்ஷத்திரம் 36ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 38 அதாவது 1938. ஆமாம். அப்போது வைகாசி திருவாதிரை அடியன் 86 87 திருநக்ஷத்திரம் 87 முடிஞ்சு 88 என்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த வைகாசி திருவாதிரைக்கு வைகாசி தான் முடிஞ்சிருத்தேன். அதனால் 87 திருநக்ஷத்திரங்கள், அவ்வளோ தலைமுறைகள், ஒரு மாதிரி தேசிக வரதாச்சாரியர் சுவாமிகிட்டேருந்து ஆரம்பித்து அவ்வளோ தலைமுறைகளை பார்த்த ஒரு அனுபவம், அதையெல்லாம் அடியங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ஒரே ஒரு பாக்கியம். சித்தியாவோடு இருந்தபடியால் அவருக்கு எத்தனை விரிவாக தெரியுமோ அத்தனை விரிவாலையும் அவரோட கூட போய் தண்டை சமர்ப்பிக்கிறது அவளுடைய கிருப்பைக்கு பாத்திரபூத்தன் ஆறுது. வானமாவில் சின்ன கல்யாண சுவாமி எழுந்தார். இப்போ இருக்கிற சுவாமிக்கு முன்னாடி அவருக்கு கொண்டு அடியேண்டத்தில் கிருப்பை உண்டு. அதே மாதிரி வானமாவில் மட்டத்தில் திருவல்லிக்கேணியில் ஒரு சுவாமி எழுதியிருந்தார். அவருடைய குமார் தானே வானமாவில் 2 பேர் இருக்காளே திருவல்லிக்கேணி அத்தியாபக கோஷ்டியில். வானமாவில் அவர் பாரஸ்பத்தியம் எல்லாமே பண்ணி வச்சுட்டு வானமாவில் மடத்தை பார்த்துட்டு இருந்தார். அவரே ஜீயர் ஆகிட்டார். அப்புறம் அங்கே வானமாவில் ஜீயர் ஆகிட்டார். 27 28 பட்டமோ என்னவோ. அவளோடெல்லாம் பரிச்சயம் இருந்து சின்ன வயசுலேருந்து திருவல்லிக்கேணியில் இருந்த அத்தியாபகால் வேதபாராயணக்காரா அவ்வளோ பேருக்கும் அடியேண்டத்தில் பரமகிருப்போ உண்டோ. கீழானூர் சடோபாச்சார், கீழானூர் கண்ணன் சுவாமின்னு திருத்தம்பி 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணி வைப்பாள். பார்க்குறதுக்கும் அழகாக இருப்பாள். அவள் பண்ணி வைக்கிறத பார்த்துட்டே இருக்கலாம். பாரதஸ்பத்தியம் அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் சித்தியாவுக்கு அவள் தான் பாரதஸ்பத்தியத்துக்கு வருவாள். முதல்லலாம் ஆற்றுல வடையில தெங்கல எல்லா பிரஸ்பதிகளும் எங்கள் ஆற்றுல இருந்திருக்கா. எல்லாரையும் வச்சுட்டு வாழலாம். எல்லாரையும் சமமாக பாவிச்சுட்டு நன்னா நடத்தினா எங்கள் ஆற்று பெரியவாழலாம். அவளுக்கு எல்லாருக்கும் திருப்தி தான். இந்த துவேஷ புத்தியெல்லாம் வராமல் வாழலாம். ரொம்ப சத்குணசீலாளாக இருந்துவிட்டாள். அதனால் எனக்கும் அதே மாதிரியே எனக்கும் வந்துவிட்டு அந்த கேரக்டர். அதனால் வேறு ஐ ஓ மை எக்ஸிஸ்டன்ஸ் டு ஆல் மை எல்டர்ஸ் இன் தி ஃபேமிலி, நத்திங் மோர் தேன் தட். நடி கண்டிப்பாக அதில் அவர் பேச்சிலேயே எல்லாம் தெரியறது அது விஷயங்கள் எல்லாமே. அடியனுக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா முடிக்கிறோமேன்றது தான். அதெல்லாம் ஒரு வந்துட்டே இருக்க அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம கேட்கக்கூடிய பர்சனலாக தான் பேசியிருக்கேன். என்ன வழியாக ஒன்றும் வேற ஒன்றும் பெருசாக ரிலீஜியஸாக நான் ஒன்றுமே பேசவே இல்லை. இல்லை இது இந்த காரியக்கிரமத்தினுடைய உத்தேசமே அதுதான். ரிலீஜியஸாக நிறைய பேர் பேசத்தான் செய்கிறா. அவள் பெரியவாளை பற்றி அவளுடைய அனுபவங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த காரியக்கிரமமே. காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அப்படின்ட்டு ரொம்ப கிருப்பை. அப்பா சித்தியா எல்லாரையும் விசாரிப்பவர் என்கிட்ட. நான் எப்போ போனாலும் காஞ்சிபுரத்துக்கு போனாலும் நான் சின்ன வயசுலேருந்து 12 மாட்டுக்கிறேன்னு அவருக்கு ரொம்ப என்னிடத்துல ரொம்ப ஈடுபாடு. என்னடா நல்ல அனுஷ்டானங்கள்லாம் வந்திருக்கேன் உனக்கு, உங்கள் அப்பா சித்தியா எல்லாருடைய அனுகிரகம் உனக்கு இருக்குடா அப்படின்னு சாதிப்பார். ஒரே ஒரு சமயம் அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த தெங்கல வடையில் சண்டையெல்லாம் இல்லாமல் தேவர் நிர்வாகம் பண்ணப்படாதா இந்த காஞ்சிபுரத்தைன்னு கேட்டேன். அது யானைக்கு கௌபீனம் கட்டுற கதைன்னு சொல்லிவிட்டார். அவ்வளோதான். இதான் அவர் சொன்ன பதில். இது வடிக்கே இருக்கார். ரொம்ப கிருப்பையாக இருப்பார். நம்மள மடத்தில் மேலே எழுதிப்பார். அப்படி காஞ்சிபுரம் வீதி வழியாக போவேன். பார்த்தேன்னா பெருமாள் சேவிக்கிறத காட்டில் எனக்கு பாகவதாளை சேவிக்கிறதுல தான் எனக்கு ருஷ்டி ஜாஸ்தி. உடனே கிடுன்னு ஏறி படிக்கட்டு ஏறி போய் அவர் என்ன சமைச்சுட்டு அபியாசனம் மட்டும் நிற்பேன். ரொம்ப கிருப்பையாக விசாரிப்பார். அவர் காலட்சேபங்கள்லாமும் கேட்டிருக்கேன். அனங்கராச்சார சுவாமி காலட்சேபங்கள்லாம் கேட்டிருக்கேன். எல்லாம் மெட்ராஸில் நடந்தபடியால் மெட்ராஸில் இருந்தபடியால் அது மெட்ராஸ் ஒரு பெரிய க்ஷேத்திரம். எங்கேயும் விதேசங்களில் இல்லாத காலக்ஷேப கோஷ்டியெல்லாம் மெட்ராஸில் தான் நடக்கும். அவளுக்கு காலக்ஷேபம் சொல்லணும்னா மெட்ராஸ் வந்தால் தான் அவளுக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்கும். சொல்ல வேண்டியவெல்லாம் இங்கே சொல்லணும்னா மெட்ராஸ் அது ரொம்ப சொந்த இடம். அது சாமானியமான நகரம் இல்லை. அது மகான்கள் அத்தனை பேரும் அங்கே வந்திருக்கா. அதே மாதிரி திருமலை பெரிய சாது ஜீயர் சுவாமிகிட்ட சித்தியா காலக்ஷேபம் பண்ணிட்டார். அவரோட கூட திண்ணூறு போய் முமுட்சுப்படி அவர்கிட்ட அடி எனக்கு காலக்ஷேபாச்சு. அவரும் ஒன் ஆஃப் த. அதனால் எனக்கு பெருமாள் பண்ணியிருக்கார். கிருப்பை அளவில்லாமல் பண்ணியிருக்கார். பாகவதாளுடைய கிருப்பையும் அளவில்லாமல் கிடச்சிருக்கு. ஐ ஓ மை எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்லி டு ஆச்சாரியாஸ் அண்ட் பாகவதாஸ் கிரேஸ், நத்திங் ஆஃப் மை எஃபர்ட்ஸ். ஆமாம், இதுதான் நிஜம். இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லு. அதான் முன்னாடி சொன்ன மாதிரியே முடிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தினால. ஏன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் போட்டாலே அவள் என்ன சொல்கிறா கேட்குறவெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, சின்ன சின்னதாக போடுங்க அப்படின்றா.
அதனால் அதெல்லாம் இருக்கட்டும். அது சரின்னு சொல்லி நிறைய பகுதிகளாக போட்டாலும் அதில் சில பிரச்சனைகள். முதல் பகுதி போகிற மாதிரி அடுத்த பகுதிகள்லாம் போகிறது கிடையாது. அதனால் ஒன்றாவே தான் போட்டுடுறோம். அதனால் வேணா இன்னொரு தடவை அடியன் சாவகாசமாக வந்து இன்னும் கூட நம்ம தேவனிடத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். காஞ்சிபுரம் பிரத்யாதி பயங்கர சுவாமி அடியன் அறிந்த பெரியோர்கள் ஒரு புஸ்தகமே எழுதிவிட்டார். அடியன் பார்த்துருக்கா? இன்னும் தெரியாது. நம்ம பார்த்துருக்கேன். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. when you started ஸ்வயராலாபம், I immediately reminded myself of Annagaracharya Swami's that work which I have. I have that book. இல்லை, அவளுடைய நிறைய இடங்கள் அவள் திருவுருவ படமும் போட்டு அவளை பற்றி அவளுடைய ஃபோட்டோவும் போட்டு அதெல்லாம் எழுதிட்டு போகிறவர். ஆமாம். ஒரு மாதிரி அதுவும் இன்ஸ்பிரேஷன். செங்கல உடைகளை வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச எல்லாரையும் எழுதியிருக்காரு அவர். ஆமாம். இல்லை, அது ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஆமாம். அந்த காலத்தில் புத்தகத்தை அவளுக்கு தெரியுமான்னு கேட்கணும்னு நினச்சிட்டேன். இல்லை கண்டிப்பாக பார்த்துருக்கேன். ரொம்ப சொந்த புஸ்தகம். ஆமாம். இதுக்கு நான் நிறைய பேர் அடியன்ட்டு சில இந்த மாதிரியும் கேட்குறான். அதாவது ஏன் இந்த மாதிரி அவளுடைய வாழ்க்கையை பற்றிலாம் கேட்கணுமா, சம்பிரதாய விஷயங்களாக கேட்கலாமேன்னு. ஆனால் அடியன் பார்க்குறது என்னென்னா, சம்பிரதாய விஷயங்களை பற்றி இன்றைக்கி கொள்ளை உபன்யாசம் நடக்கிறது சுவாமி நிறைய. அதுவும் அந்த காலத்தில் தேவள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடந்தால் அங்கே பக்கத்தில் இருக்கிறவா மட்டும்தான் அன்வைக்க முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இதை நம்ம ரிலே பண்ண உடனே உலகம் முழுவதும் பார்க்கலாம். ஒன்றுமே இதை லைவாக நம்ம பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நம்ம பண்ணலையே தவிர பண்ணால் லைவாகவும் பார்க்கலாம். இது மாதிரி சம்பிரதாய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுறா. அதில் இது ஒரு புதுசாக இருக்கணும். அதுலேயும் ஒரு வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னென்னா, திருப்பாவை 6000 படி வியாக்கியானத்தில் நாயனார் வியாக்கியானத்தில் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே. ஆமாம், நேராக மாமான் மகளேன்னு சொல்லலாமே. ஆமாம், தூமணி மாடம் அதனுடைய வரணும் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அங்கே ஆழ்வான் உடைய வார்த்தை வரும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய தேக யாத்திரையே அதுவே ஒருத்தருக்கு போதுமானது அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு அது தெரிந்து கொள்வதே ஒரு விதமான பிராப்பியம் அப்படின்ற எண்ணத்தால் தான் பண்ணுகிறோம். சம்பிரதாய விஷயங்கள் நிறைய போடுறோம் சேனலில், அதுவும் வந்துதான் இருக்குது. ஆகையாலே ஒரு கங்கா பிரவாகத்தை நிறுத்துவது போலத்தான் அடியனுக்கு தோத்துகிறது. பேசுறது பூரா லௌகிகமான விஷயங்கள் தான் அடியன் பேசியிருக்கேன். வேற ஒன்றும் விஷயம் சொல்லலை. அடியன் நிறைய சொல்கிறது ஒன்று சொல்லி நாங்கள் அவளை பேச சொல்கிறோம். அதனால தான் அவன் இந்த விஷயம் பேசுகிறாளே தவிர இல்லைன்னு சொன்னால் அவள் யாருமே பேச போகிறது கிடையாது. அவளை விட்ட வேறு யாரும் சொல்லவும் முடியாது. அதுவும் இருக்கு இல்லையா? ஆகையாலே இந்த ஒரு நிகழ்ச்சியை இத்துடன் முடிவு செய்து கொள்ளலாம். இந்த புது இடமே அந்த ஒரு ஆம்பியன்ஸ்னு சொல்லுவா இல்லையா இங்கிலீஷில், அந்த ஆம்பியன்ஸ் இருக்குது. பக்கத்திலே கோயிலுக்கு பக்கத்தில் மண்டபத்தில் இருந்துட்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். அருகிலே அழகான பாடசாலை. பார்த்தால் இது இங்கே ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுவாமி தெரிவித்தார், காவேரி வாய்க்கால் தான் அது. காவேரியே தான். அழிசிங்கிறாள்னா நிறைய அழிசிங்கிறாள் இருக்கார். திருக்குறங்குடி ஜெயர், வானமாமலை ஜெயர்லாம் இங்கே எழுதிருக்கா. எல்லாரையும் நிறைய பிரார்த்திச்சு வருது. பரகாலமட்டம் ஜெயர் அடிக்கடி இங்கே நரசிம்ம ஜெயந்தி உற்சவத்துக்கெல்லாம் நிறைய வந்திருக்கார். இப்போ கொஞ்சம் திருமேனி அசக்தம், அதனால் வர முடியறதில்ல. எல்லோரும் எழுதியிருக்கா. பெரியவா எல்லோரும் அடியனும் விடாமல் எல்லாரையும் பார்த்து பிரார்த்திச்சுட்டே இருப்பேன். 7 நாள் வசியாளி மங்களா சாதனம் ஆகணும்னு பிரார்த்திப்பேன். எல்லோரும் வருவா. அடியனும் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கேன். போன முறை வந்தபோது அது காவேரி ஓடலை. இந்த வாரம் வரும்போது காவேரி ஓடுவதையும் சேவிக்க முடிஞ்சது. வரவாளி காவேரி வரமாட்டாளா, தயார் இல்லையாவோ? அதனால ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேஷம். கண்டிப்பாக அனைவரும் இந்த கோயிலுக்கு வரணும். இங்கே வந்து பெருமாளையும் சேவித்து சுவாமியையும் சேவித்து அந்த காவேரி ஓடிக்கொண்டிருக்கும்போது அந்த காவேரியினுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திர பூதர்களாய் அப்படி கண்டிப்பாக சேவிக்க வேண்டும். திருநாராயணபுரத்துக்கு 1 மணி நேரம் தூரத்தில் திருநாராயணபுரத்துலேருந்து பாண்டவபுராவை தாண்டி வரணும். இடத்துக்கு பெலகொலா அப்படின்னு பெயர். அங்கே மேப்லேயே போடலாம், கூகுள் மேப்ஸ்லேயே கூட பெலகொலா நரசிம்ம சன்னதி, லக்ஷ்மி நரசிம்ம சன்னதின்னு போட்டால் இதில் மேப்பில் கூகுள் மேப்ஸ்லேயே வருது. பின்கோடை போட்டாலும் அந்த பெலகொலா பின்கோட் போட்டு அது வருது. போட்டாலே வந்துடும். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேஷம். கண்டிப்பாக அனைவரும் வந்து இங்கே சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரபூதர்கள் ஆக வேண்டும் அப்படின்றதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திருநாராயணபுரத்துலேருந்து இது வந்து பரிதோ யோஜனை துவயம்னு சொல்லுவா. ஒரு யோஜனம்னா 16 மைல், 2 யோஜனம்னா 32 மைல், 48 கிலோமீட்டர்.
அது வரைக்கும் சந்நிதியினுடைய சாநித்தியம், க்ஷேத்திரத்தினுடைய சாநித்தியம் நான் 45 கிலோமீட்டரில் இங்கே வச்சிருக்கான் பகவான். ஏன்னா திருநாராயணபுரம் இதுவே அர்ச்சகாலெலாம் திருநாராயணபுரத்தே வந்து தான் இங்கே பெருமாளுக்கு அன்னியிலேருந்து பிரத்யட்சையோ காரியங்களோ உற்சவங்களோ எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கா. அதனால் இது திருநாராயணபுரமே, அங்கே போகலையான்னு குறை கூட பட வேண்டாம். அதான் இந்த கோயிலானது மைசூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. திருநாராயணபுரத்துலேருந்து 45 கிலோமீட்டர் தூரம். ஆமாம், அந்த இப்போல்லாம் கூகுள் மேப்ஸில் சொன்னாலே வந்துடும். பெலகோலா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள் அப்படின்னு போட்டாலே கூகுள் மேப்பில் வருகிறது. அதை பார்த்து தான் நாங்களும் வந்தோம். அதனால் ஸ்ரீரங்கப்பட்டினம் தாலுக், மண்டியா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. அவ்வளோதான். 571606 போட்டால் வந்துடுறது. நடி. அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு அனைவரும் வந்து இங்கே அந்த சன்னிவேஷம், அது என்னமோ திருநாராயணபுரம் சரி, இந்த பிராந்தங்களில் அந்த சன்னிவேஷமே ஆச்சரியமான சன்னிவேஷம். இங்கே வந்து அனைவரும் சேவித்து அனுகிரகத்தை பெறுமாறு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். மற்றொரு எபிசோடில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரொம்ப எல்லாம் பர்சனலாக பேசிவிட்டேன், வேறு ஒன்றும் நான் பேசவே இல்லை. லௌகிக்கமாக பர்சனலாக பேசியிருக்கேன், வேறு ஒன்றுமே நான் பேசலை. ஆடியோங்கள் கேட்டது அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். ஒன்றும் குறைவில். மங்களாசாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமை சர்வேஷ பூர்வை ஆச்சாரியை சத்கிருதாஜாஸ்து மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் ஜீயர்கள் திருவள்ளிகளே சரணம். இப்படியே தான் காலக்ஷேபத்திலையும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் விஷயத்தை தான் சொல்லிட்டு போகணுங்கிறது அடியனுடைய எண்ணம். சுவாமி தேவரீருடைய இந்த திருநக்ஷத்திரத்திலும் அடியங்களுடைய பிரார்த்தனையை மன்னித்து தேவரீர் இங்கே இவ்வளவு காலம் எழுந்தருளி இருந்து பேசினது. இந்த வயசு என்ன ஒன்றுமே பண்ணலை. ஐ எம் குவைட் வெரி வெரி சியர்ஃபுல், ஆக்டிவ் அண்ட் என்தூசியாஸ்டிக். கண்டிப்பாா. அப்படியே எனக்கு வந்து ஆங்கியோபிளாஸ்டி கூட ஆயிடுத்து 22ல். அதுலேருந்து இன்னும் ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு ஒன்றும் ஏற்படலை, இடைஞ்சலே இல்லை. அன்றைக்கி ஒரு நாளைக்கு கார்த்தால வலிச்சதோடு சரி. அன்றைக்கி அது ஆங்கியோபிளாஸ்டி பண்ண பிற்பாடு இன்னி வரைக்கும் எனக்கு ஒன்றும் வரல. அவன் வச்சுருக்கான். அதனால் நான் அவனைத்தான் நம்புறேன் வழி. இங்கே இருக்கிறவாள் யாரையும் நான் நம்பலை. ஐம் டிபெண்டிங் அப்பான் நோபடி. அதனால் என்ன ஆக்டிவ் 2 வேளை காலக்ஷேபம் சொல்லிட்டே இருக்கேன். எத்தனை நாள் நான் சொல்லணும்னு வச்சுருக்கானோ அத்தனை நாள் வரைக்கும் சொல்ல போகிறேன். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஐ ஹவ் நோ அதர் மிஷன். இதில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. 8 வருஷமாக நான் வந்து கைகரியமாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பாகவதாளுக்கு நம்ம சொல்லிட வேண்டியது. மச்சித்தா மத்கத புராணா போதையந்த பரஸ்பரம் கதையும் தச்சு மாம் நித்தியம் துஷத்திச்சா ரமத்திச்சாவாக இருக்கணும்னு எனக்கு ஆசையை வழியா வேறு எந்த நோஷனும் எனக்கு கிடையாது. அப்படி வச்சுருக்கான். இட்ஸ் நாட் மை ஓன். பல்லாண்டுன்னு சொல்லி பெருமாள் இடத்துல பிரார்த்தித்து கொண்டு எனக்கு ரொம்ப திருப்தி. தேவர் எழுது அன்னைக்கு கேட்டது. காஞ்சிபுரத்தில் சுதர்சன் ஆச்சார் தேவரோடு பேசியிருக்கார். அவர் என்கிட்ட சொன்னார், அந்த பரமஸ்த சுவாமி உன்னை கூட இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசைப்படுறார் உங்களை கூட அப்படின்னு என்கிட்ட ஒரு நாளைக்கு சொன்னார். Now it has taken place. பற்பமென திகழ் பைங்கழலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிர்ந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன் கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடும் கமல கண்ணழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகன் இதயத்துளதான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஆழ்வாரும் பெருமானார் தேசிகன் ஜீயர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.